ஜனாதிபதி எழுப்பிய 14 கேள்விகளுக்கு அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. 14 கேள்விகள் தொடர்பாக அரசியல் சாசன அமர்வு தற்பொழுது தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கு அரசியல் சாசனம் 200-201 இருக்கும் அதிகாரம் குறித்த குடியரசுத் தலைவரினுடைய கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கும் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த தீர்ப்பினை வாசித்து வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தற்பொழுது தீர்ப்பினை வாசித்து வருகிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். ஆளுநர் தன்னுடைய கவனத்திற்கு வரக்கூடிய அந்த மசோதாக்களை எவ்வளவு காலம் நிறுத்தி வைக்கலாம், அது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு கால வரையறையை நிர்ணயிக்க கூறியிருந்தது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. தற்பொழுது அந்த தீர்ப்புல என்ன முடிவுகளை அவர்கள் அறிவித்து வருகிறார்கள்? இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. அதில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருப்பதாகவும் உடனே மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஜோதி பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் அமர்வு, அதாவது கிடப்பில் இருந்த மசோதாக்களுக்கு அவர்களாகவே அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். அதாவது அந்த மசோதாக்கள் அனைத்தும் சட்டமாகியதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு 3 மாதத்தில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அவ்வாறு அனுமதி அளிக்கவில்லை என்றால் மாநில அரசு சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றங்களை நாடலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து குடியரசு தலைவர் தரப்பில் விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 10 கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அரசியல் சாசனம் காலவரம்பு நிர்ணயிக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் எப்படி காலவரம்பை நிர்ணயிக்க முடியும்? குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கான அதிகாரத்திற்கு மாற்றாக உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரமான 142 பயன்படுத்த முடியுமா? மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தின் தனிப்பட்ட அதிகாரத்தை மத்திய அரசுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனவா? மசோதாக்கள் மீது முடிவெடுக்கும் ஆளுநரின் அதிகாரமான அரசியலமைப்பு பிரிவு 200 நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாத வகையில் அரசியல் அமைப்பு பிரிவு 361 பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது.